மாணவர்களுக்கும் வணக்கம். ஸோ வரக்கூடிய 26ஆம் தேதி நம்மளுக்கு இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம், குறிப்பாக டிஆர்பி எக்ஸாமுக்கான இன்டர்வியூ என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடைபெற இருக்குது. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30 மதிப்பெண்களுக்கு நடக்கும். சரிங்களா? மொத்தம் உங்களுடைய இன்டர்வியூ பேனலில் 3 கூட்டுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க. ஒரு நபருக்கு 10 மதிப்பெண்கள் என்ற விகிதத்தில் 3 நபர்கள் உங்களுக்கு 30 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஸோ 30 மதிப்பெண்களுக்கு நீங்கள் பெறக்கூடிய அந்த மதிப்பெண்ணை 15க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது போக நீங்கள் ஆல்ரெடி எழுத்து தேர்வில் 170க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்களோ ஸோ அதை அப்படியே 85க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. டோட்டலாக 100 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கான அந்த காலி பணியிடங்களை அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேர்முக தேர்வை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸு சொல்கிறேன். இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக இன்டர்வியூவில் 30 மதிப்பெண்களுக்கு ஒரு 20லேருந்து 22 மதிப்பெண்களுக்கு மேலேயே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஒரு சில பேனல் இப்போ எஸ்ஆர்பி நம்மளுக்கு நடந்து முடிந்த எக்ஸாமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனே ஒரு சில பேனலில் கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஒரு சில பேனலில் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஆனால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டால் போதுமானது. சரியா? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா பேர், நீங்கள் எந்த மாவட்டம், எந்த ஊர், அது சார்ந்த தகவல், ப்ளஸ் உங்களுடைய மாவட்டம் சார்ந்த தகவலையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார், உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை வருவாய் கோட்டங்கள் இருக்குது, வருவாய் வட்டங்கள் எத்தனை இருக்குது. ஸோ இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். சரிங்களா? அப்போ உங்கள் மாவட்டம் சார்ந்த ஃபுல்லாக தகவலை படித்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு சார்ந்த கேள்விகள். ஸோ நீங்கள் யூஜியில் பிகாமோ பிபிஏயோ பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் போன்ற யூஜி டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்களோ அது சார்ந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். சரிங்களா? அதே போல் நீங்கள் எந்த பேனலில் போயிருக்கீங்களோ அந்த பேனலில் இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் நீங்கள் முடிச்சிருக்கக்கூடிய அதே டிகிரியை முடிச்சிருக்கும் பட்சத்தில் அந்த டிகிரியிலேருந்து இன்னும் அதிக கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ இது காமனாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, மத்திய மாநில கூட்டுறவு நிர்வாகம், குறுகிய கால மற்றும் மத்திய கால கடன்கள், நீண்ட கால கடன்கள், ஆர்பிஐ, நபார்டு, கூட்டுறவு சட்டம், கடன் சாரா கூட்டுறவு அமைப்பு, நடப்பு நிகழ்வு. ஸோ இது எல்லாருக்குமே நான் தனித்தனி வீடியோ பதிவாக கொடுத்துருந்தேன். அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இதை மாத்திரம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நல்ல மார்க்கு இன்டர்வியூவில் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.